சனி பகவான் வந்து நீங்க சொன்ன வக்ரமல்ல ரிவர்ஸா வந்து வருவார் அப்படின்னா இந்த நகர்வனால எந்தெந்த ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஸோ நவம்பர் மாதம் வரையும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுக்கும். ஒரு மனிதனுடைய கர்மாவை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்பாடு சனி பகவான் தான். அப்போ கர்மாவை குறிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரம் அடையும் போது யாரெல்லாம் சனி பகவான் யாரை ரொம்ப ஆகாதுன்னா சூரிய பகவான், அப்பா மகன் அப்படின்னு சொல்லுவோம். சார் பொதுவா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சனி பயிற்சி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, நிறைய ஜோதிடர்கள். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிற ஒரு முறை வந்துட்டு சில பேர் மட்டும்தான் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது சனி பகவான் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே முன்னோக்கி நகரக்கூடியவர். ஸோ இந்த வக்ரம் ஆகிற காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து பின்னோக்கி நகரும். அவருடைய அப்போ வந்து நட்சத்திர ரீதியாக அவர் ஃப்ரெண்டில் போயிருக்கவர். ஸோ அப்படி நட்சத்திர ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலை தான் வக்ரம் அப்படிமா. இந்த வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உனக்கு வந்து வக்ர புத்தி இருக்காயா அப்படிமா. ஸோ இந்த வக்ர புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோபத்தை காட்டினாலும் கொஞ்சம் அதிகமாக காட்டுவாங்க, பாசத்தை காட்டினாலும் ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில நம்ம கிரகமாக எடுத்துக்கொள்ளும் போது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருக்காரோ ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும், யார் யாருக்கு தாக்கங்களை கொடுத்துருக்காரோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கங்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சார் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நான் ஒரு சில டைம் வந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்படும் போது கூகுள் பண்ணி பார்த்திருக்கேன். சனி வக்ர பயிற்சினா என்னடா, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே ஒரே நேர்கோட்ல சனி பகவான் போறவர் ரிவர்ஸா வேற பக்கம் வர்றதுதான் வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் போட்டுருந்துச்சு. இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க துலாம் ராசியா இருக்காங்கன்னா அந்த துலாம் ராசில வந்து பின்னோக்கி வரும்போது எந்த ராசிக்கு அவர் வந்து இடம் பெறுவாரு சார்? இல்ல, அவர் ராசியின் அடிப்படையில இப்போ வந்து அவர் ரிவர்ஸ்ல வரல. அவர் வர்றது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில தான். ஸோ இந்த வக்ரங்கிறது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒரு ராசியில இருந்து பின்னோக்கி அடுத்த ராசிக்கு வந்துட்டு கூட பலருடைய ஃப்ரெண்ட்ல வருவாங்க. ஸோ ஆனா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல சனி பகவான் வக்ரம் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 11 வரையும் அவர் வக்ரமாகி தான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் நட்சத்திர ரீதியா ரிவர்ஸ் ஆகும். அதாவது இப்ப ரேவதி நட்சத்திரத்துல அவர் வக்ரம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல இருப்பார். ஸோ இப்ப ரேவதி நட்சத்திரம் வக்ரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் 11 வரையும் அவரு நம்மளுடைய மீன ராசியில வக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கார். இதுல அவர் நட்சத்திர ரீதியா ரிவர்ஸ்ல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு, அதாவது நம்மளுடைய நவம்பர் மாசம் 9 உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ் வரும். சோ இந்த காலகட்டங்களில் ரேவதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்குள்ளதான் அவருடைய டிராவல் இருக்குங்கிறது. இப்ப இந்த சனி பகவான் வந்து நீங்க சொன்ன வக்ரமல்ல ரிவர்ஸா வந்து வருவாரு சொன்னீங்கல்ல. இந்த நகர்வனால எந்தெந்த ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப சனி பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா வக்ர கதியாகி அவர் ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்பார்னா ரிஷப ராசியை பார்ப்பார், 3ஆம் பார்வையை பார்ப்பார். அப்ப ரிஷப ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள்ல கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் ஒரு 11 வரையும் எந்த விஷயங்களிலும் கொஞ்சம் அவசரப்படாம யாரையும் நம்பி ஏமாறாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு, ஸோ 7ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டகசனியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து வக்ரம் அடையும் போது என்னன்னா கொஞ்சம் இவங்க சொல்றதுக்கு அகைனாவே எல்லாமே தேவையில்லாத வார்த்தையை பேசுறது, இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்கிறாம இவங்களை ஒரு வார்த்தைகளால காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க கரெக்டா இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும்ல. ஸோ இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், ஸோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் அவர்களை புரிய வைக்க ட்ரை பண்ணாம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து செல்வது கன்னி ராசிக்கு பாதுகாப்பு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை டைரக்டா உள்ளது. ஸோ அப்போ அந்த 10ஆம் பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால இவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு விற்கக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்க போய் முன்கூட்டியே போய் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன், ஸோ ஸ்டேஷன் சார்ந்த விஷயங்கள்,
கோர்ட்டு வழக்கு, இந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களை இவங்க போய் அவங்கள காப்பாற்ற போனாங்கன்னா இவங்க மாட்டிக்கிடுவாங்க, அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதுல வந்து அதாவது சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் 3 பேர் கட்டாயமாக கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எடுப்போம். ஸோ இதுல வந்து நம்ம அவர் ரேவதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல வர, அப்ப கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை நட்சத்திரக்காரங்க வந்து இந்த சனி பகவான் வக்ர காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரையும் இது வந்து நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிடுவோம். முன்னாலாம் நடந்த பிறகு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ முன்கூட்டியே சொல்லிடுவோம், எச்சரிக்கையாக சொல்லிடுவோம் தான். ஸோ நவம்பர் மாதம் வரையும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்கள வந்து இப்போ அவசரப்படுத்துவாங்க, நீ அதை பண்ணு இதை பண்ணு நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சனி பகவான் வக்கரமா இருக்காரு, ஸோ மற்றவங்க பேச்சை கேட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிற்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இவங்க பயணம் போகிறாங்க, டூர் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி, ஸோ கொஞ்சம் கவனமாக போகணும். ஆயில நட்சத்திரக்காரங்க ஃபர்ஸ்ட் கவனம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஸோ அவங்களுமே இந்த காலகட்டங்களில் பொறுமையின் சிகரமாக இருந்தாங்கன்னா பொறுப்பான விஷயங்களை கரெக்டாக முடிப்பாங்க. அவசரப்பட்டு ஒரு படப்படப்பு வருது, ஸோ மற்றவங்க சொல்றத மைண்ட்ல ஏற்றிட்டு அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பிட்டு உணர்ச்சிப்பட்டாங்கன்னா கட்டாயமா இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும். ஸோ ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே இவங்க ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை உடனே எடுத்துடணும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரங்க, ஏன்னா ரேவதியில் தான் அவர் வக்ரம் அடைகிறாரு. ஸோ மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க யாரையும் நம்பாமல் அவங்களுடைய சிந்தனையை மட்டும் நம்பி செஞ்சாங்கன்னா பாதிப்படையாமல் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வெளியே சொல்லாமல் தான் வெற்றி உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பத்தி சொல்லும் போது எனக்கு தோணும் ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பொதுவாக கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நார்மலா எல்லாம் பேசுற விஷயங்கள் தான். சனி பகவானோட அந்த அந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரு முறைக்கும் நம்மளோட கர்மாக்கும் தொடர்பு ஏதாச்சும் இருக்குமா சார்? அதாவது நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் யார் பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ மகரத்துக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஸோ காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் எங்க வந்து உச்சம் அடைகிறார்? மகர ராசியில தான் உச்சம் அடைகிறார். அப்ப இதுவே ஒரு சூட்சம் இருக்கு. ஒரு மனிதனுடைய கர்மாவை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்பாடு சனி பகவான் தான். அதான் நம்ம நீதி அரசன்னு சொல்றோம், கர்ம நாயகன் சொல்றோம். அப்ப கர்மாவை குறிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரம் அடையும் போது யார் யாரெல்லாம் தான் செய்யற தவறு யாருக்குமே தெரியாது. யார் பார்க்க போறா? நம்ம ஒரு பெண்ணை வந்து தப்பா யூஸ் பண்றோம், குழந்தைகளை தவறா யூஸ் பண்றோம், ஒரு ரொம்ப ரொம்ப நம்புறாங்க, இந்த உலகமே இவங்க தான், இவங்க கையில நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு நம்புறாங்க. ஸோ அவங்கள தவறா உபயோகப்படுத்துறது. ஸோ எப்ப மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி அதுல வந்து குளிர் காஞ்சு நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஒருத்தவங்க நினைக்காங்களோ அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ளதான் இருக்கு, நம்ம யார் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைச்ச தவறு செய்யக்கூடிய அத்தனை விதமான குற்றவாளிகளுக்கு, தவறு செய்ய துடிப்பவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த வக்ர காலங்கள்ல நம்முடைய சனி பகவான் சூப்பரா செய்வார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட இந்த பெண்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை, உடனடியாக தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டமாக்கக்கூடிய சூழ்நிலைலாம் சம்டைம் வருவதற்கான வாய்ப்பு கட்டாயமா இருக்கு. கண்டிப்பா சார். இதுல பொதுவான ஒரு தனிநபரோட கருத்துக்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்குற மாதிரி தான் நான் கேட்குறேன். என்னன்னா சனி பகவான் வந்து சும்மா சொல்லுவாங்க, ஐயோ சனி என் ஜாதகத்துல வந்து சனி பகவான் இருந்தாவே எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சில பேர் வந்து சொல்லுவாங்க, சனி என் ராசியில இருக்கிறனாலதான் என் வாழ்க்கை உச்சத்துக்கு போயிருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கருத்து வந்து வேறுபாடுகளா இருக்கு நிறைய பேர் சொல்றது. சனி பகவானோட வக்ர பயிற்சி அப்படிங்கும் போது இந்த மாதிரி வேறுபாடான வாழ்க்கையும் மனிதர்களுக்கு மாறுமா சார்? கட்டாயமா. இப்போ வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே உங்களை பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. 4 ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே உங்களை குறை சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க வந்தா சந்தோஷம் நினைப்பாங்க, சில பேர் மனசுக்குள்ள ஐயோ வந்துட்டீங்களே நினைப்பாங்க. இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். ஸோ இதே மாதிரிதான் கிரகங்களுக்குள்ளேயே ஒரு நட்பு கிரகம் பகை கிரகங்கள் சொல்லி உண்டு. ஸோ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் எப்பொழுதுமே ஆகாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க அன்பா காட்டிக்கிடுவாங்க, பாசம் காட்டிக்கிடுவாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் இருக்குதான் செய்யும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவானுக்கு யார ரொம்ப ஆகாதுன்னா சூரிய பகவான், அப்பா மகன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து அப்பா, நம்ம சனி பகவான் வந்து மகன். ஆனா நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கும் சரி, ஸோ அதே போல வந்து கும்பராசி அன்பர்களுமே
கணவன் மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்தாலுமே செட் ஆகாது. ஆ. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த உறவு விஷயங்கள்ல நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க கூட சிம்ம ராசிக்காரங்க டீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் தான் போயிருக்கும். ஸோ ஓகே. இதே மாதிரி தான் சூரியன் வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருன்னா இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கம் சார்ந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சனி பகவான்கிறவர் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர் தான். ஆனா எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் தவறுகள் செய்யும் பட்சத்தில், அதே போல அவங்களுக்கு மத்தவங்க தவறு செய்யும் பட்சத்தில் இவங்களுக்கு யாரு உண்மையானவங்க, யாரு போலியான நபர்கள் என்பதை தெளிவா சுட்டி காட்டக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அதனாலதான் நம்மளுடைய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த 7ஆம் இடம் எல்லாருக்குமே முக்கியம். நட்பு இல்லாம வாழ முடியாது. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இருப்பாங்க. கணவன் மனைவிங்கிற உறவு இல்லைன்னா நம்ம பிறந்த பூமிக்கு, இந்த பூமியில பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சன்னதியை பெருக்குவதற்காக தான் இந்த கணவன் மனைவிங்கிற உறவு. ஸோ அப்ப சுக்கிரன் வீட்டை போய் சனி உச்சம் பெற்றிருக்காருன்னா உனக்கு நல்ல மாற்றங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் சுக்கிரனுடன் இணையும் போது கொடுப்பேன். சுக்கிரனை நீ தவறா பயன்படுத்தும் போது உனக்கு தண்டனை கொடுப்பேன். இதுதான் விஷயம்.